கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் முன்பாக நாம் எல்லாம் ஆதியாகமும் யாத்திரையாமும் லேவியராமும் என்னாமும் உபாகமாம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆக மொத்தமாக 10 புத்தகங்களை நாம் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புத்தகம் பிரியமானவர்களே, இது 22 அதிகாரங்களை உடையது. இந்த புத்தகங்களிலே நாம் ராஜாக்களினுடைய எல்லா வாழ்க்கை வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆண்டவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த 1 ராஜாக்கள் பகுதியினுடைய நோக்கம் என்னவென்றால், இதிலே இஸ்ரவேலை ஆண்ட அரசர்கள், யூதாவை ஆண்ட அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்த உத்தம ராஜாக்களினுடைய உயர்வுகளையும், அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படாமல் பல தேவையில்லாத கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த ராஜாக்களினுடைய சீக்கிரமாய் அவர்கள் மடிவதின் பல காரணங்களையும் நாம் இந்த புத்தகத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யலாம் பிரியமானவர்களே. அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அவர்கள் நீடிய நாட்கள் வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் அரசாட்சி செய்தார்கள், அவர்கள் அரசாட்சியில் நேர்ந்த காரியங்கள் என்ன என்பது எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரிங்க பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகமானது 22 அதிகாரங்களை உடையது. இதனை எழுதிய ஆசிரியர் யார் என்றால், அவர் ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த புத்தகத்தை எழுதினார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, இந்த புத்தகத்திலே பெரும் பகுதி என்ன இருக்கிறது என்றால், நமது ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாகிய சாலமோனுடைய எல்லா புகழ், அவருடைய கணம், அவருடைய அறிவு திறமை, அவருடைய ஆற்றல் எல்லாவற்றையும் நாம் இந்த புத்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் ஞானியாக இருந்தது மட்டுமல்ல, சிற்பக்கலையில் ஒரு வல்லவராக இருந்ததினாலே அவர் அழகான ஒரு தேவ ஆலயத்தை அவர் கட்டினார் பிரியமானவர்களே. இந்த தேவாலயமானது தினந்தோறும் 2 லட்சம் மக்கள் வேலையாட்கள் வேலை செய்து 7 வருடங்கள் கடுமையாக உழைத்துதான் இந்த அருமையான தேவாலயத்தை அவர் கட்டினார். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய மனுஷராக இருந்த இந்த சாலமோன் அரசருடைய காலங்களிலே மிகவும் இஸ்ரவேலானது மிகவும் ஒரு புகழ் உச்சிக்கு போனது. அநேக கணம், அநேக மக்கள் அவருடைய அறிவு திறமையும் அவருடைய ஞானத்தையும் பற்றி கேட்க வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் அழகாக அமைத்த அந்த தேவாலயத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் பார்ப்பதற்காக பல நாடுகளிலிருந்தும் அரசிகள் எல்லாம் வந்த வண்ணமாகவும் போய்கொண்டிருந்த வண்ணமாகவே இருந்தார்கள். அவ்வளவு புகழ் வாய்ந்ததாக இருந்தது பிரியமானவர்களே. ஆனால் ஒரு காலத்திலே, அவருடைய இறுதி காலத்திலே அவ்வளவு நாடு சிறப்புற்றதாக இருக்கவில்லை. அந்த நாட்டிலே பிரியமானவர்களே, மக்கள் மிகவும் பாரமுற்றவர்களாக, மிகவும் கவலை அடைந்தவர்களாக அவர்கள் மாறினார்கள். அது மட்டுமல்ல, அவங்க அந்த நாட்டிலே நிறைய பிரிவினைகள், பிளவுகள் எல்லாம் அங்கே மலிந்து கிடந்தன. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததற்கும் இந்த அரசாட்சியினுடைய காரியங்கள் இருந்ததற்கும் காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த 3 காரணங்களே சொல்லலாம் பிரியமானவர்களே. சாலமோன் அரசராகிய சாலமோன் என்ன செய்தார் என்றால், அவருடைய ஆட்சி காலத்திலே மிகவும் ஆடம்பரமாக அவர்கள் இருந்ததினாலே, ஆடம்பரமாக அவர்கள் நிறைய செலவினங்களை செய்ததினால் இது மக்களுக்கு பாரமாக அமைந்தது. அது ஒரு காரணம். 2வதாக பிரியமானவர்கள், அரசர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அவர்களெல்லாம் அவர் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமது திறமையினாலே அவர்களை கவர வேண்டும் என்று சொல்லி சாலமன் பல காரியங்களை அவர் முயற்சி செய்து கொண்டு வந்ததினாலே அவர் தேவனை பிரியப்படுத்த, தேவனை முதலிடத்திலே வைக்க தவறிவிட்டார் பிரியமானவர்களே. 3வதாக அவரது திருமண வாழ்விலே பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையானது ஒரு உயர்வான ஒரு கட்டத்திற்கு மேல உச்ச கட்டத்தை அது அடைந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் அவருக்கு இருந்தார்கள் பிரியமானவர்களே. எனவே இந்த இவர்களை திருப்திப்படுத்த, இவர்களோடு நேரத்தை செலவழிக்கவே அவருக்கு நேரம் போதாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த மக்களினால் இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் பல வேறுபட்ட கடவுள்களை வணங்குகிறவர்களாகவும் அதற்கு பலியெல்லாம் செலுத்துகிறவர்களாகவும் அவர்கள் இருந்ததினால் இவர்கள் தேவனுடைய ஆலயம் அழகாக இருக்கிறதுன்னு இவர்களும் தனக்கு முடிந்த அளவுக்கு என்ன செய்தார்கள் என்றால், சாலமனோடு போராடி எங்களுக்கும் அழகாக, எங்களுடைய கடவுளுக்கும் நீ கோயில் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி பலியெல்லாம் செலுத்த சொன்னார்கள். எனவே ஒரு அருமையான ஆலயத்தை கட்டிய ஒரு ஞானமுள்ள சாலமன்
பிற்காலத்திலே ஒரு முட்டாளாக, அது மட்டுமல்ல அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்பவராக மாற முடியுமா? மாறினால் எவ்வளவு பரிதாபமானது. ஆம் பிரியமானவர்களே, அது உண்மையாகவே மாறிவிட்டது. சாலமோனுடைய வாழ்க்கையிலே அப்படியே மாறிவிட்டது பிரியமானவர்களே. எனவே நாம் இதிலிருந்து என்ன கருத்து தெரிகிறோம் என்றால், எவ்வளவு ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு நாம் புகழ் அடைந்தவர்களாக இருந்தாலும், நமக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும், நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் விட்டால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால், நாமும் கடவுளை விட்டு விலக பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அமையும் பிரியமானவர்களே. இதில் சுருக்கமாக சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிற பொழுது எப்பொழுதும் மறைவு கட்டப்பட்ட தோட்டமாக, முத்தரிக்கப்பட்ட கிணறாக, கர்த்தருக்குள்ளே ஒரு மறைவானவர்களாக நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் அப்படி இல்லாமல் முத்தரிக்கப்பட்ட கிணறாகவும் மறைவு கட்டப்பட்ட ஒரு துறவாகவும் நாம் இல்லாமல் இருக்கிற பொழுது என்ன ஆகிறது என்றால், ஒரு சின்னதாக சாத்தானுக்கு நாம் கதவை திறந்து விட்டோம் என்றால், அவன் அந்த சின்ன இடைவெளியில் உள்ளே முழுவதுமாக என்ன செய்து விடுவான் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுவான். இதுதான் பிரியமானவர்களே, நாம் சாலமோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர் சிறிதாக கதவு திறக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே எப்படி கதவு திறக்கப்பட்டது? பல மனைவிகளை திருமணம் செய்தார். அது மட்டுமல்ல, அந்த மனைவிகள் எல்லாரும் சில பேர் விக்கிரகத்தை வணங்குகிறார். அதாவது சில பேர் வேற்று மதத்தினை சார்ந்தவர்கள், வேறு கடவுளை வணங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அவர் திருமணம் செய்ததினாலே அவர் என்ன செய்து விட்டார்? ஒரு கதவை திறந்து விட்டார் சாத்தான் உள்ளே நுழைவதற்கு. அதனால உள்ள ஒரே கலைபரமா சாத்தான் ஆக்கிவிட்டார். அந்த அவருடைய வாழ்க்கையும் நாசமானது மட்டுமல்ல, அவருடைய இறுதி காலம் அவர் அவ்வளவு மகிழ்வுள்ளதாக இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய ராஜ்யம் மட்டுமல்ல, இந்த அழகாக கர்த்தர் அமைத்த இந்த இஸ்ரவேல் ராஜ்யமானது இரண்டாக பிளவுபட்டது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் என்று பிளவுபட்டதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும், நாம் மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டமாகவும் நாம் இருப்போம் என்றால், எந்த ஒரு வழியும் சாத்தானுக்கு கொடுக்காதவர்களாக நாம் இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினரும் எப்படி வருவார்கள்? செழிப்புள்ளவர்களாக, மேலும் 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 அடுத்த சந்ததியாக ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்தவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் ஒரு மன மகிழ்ச்சியுள்ள குடும்ப சந்ததியாகவும் வரும் பிரியமானவர்கள். எனவே தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் வாழ வேண்டும் பிரியமானவர்கள். இது இந்த ராஜாக்கள் மூலியமாக நம்ம இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம அழகாக அறியலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முக்கியமான வசனத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் புத்தகம் 9வது அதிகாரம், அதிலே 4, 5 வாசிக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். 9வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தேவாலயத்தில் எப்பயுமே நான் கவனிச்சுட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ணுகிற வேண்டுதலாம் கேட்பேன். நீங்கள் பண்ணுகிற அந்த பலிபீடத்தில் நீங்கள் செய்கிற எல்லாம் பலியிடுகிறதே நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அன்பாக அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்போ அவருக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. 9வது அதிகாரம் 4வது வசனம். இது போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம் வாழ்ந்தால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிங்காசனத்தின் மேல உனக்கு அடுத்து உன் மகனுக்கு அடுத்து உன் மகனுடைய மகன், இப்படியாக நான் என்ன செய்வேன்? அவர்களை அமரச் செய்வேன். அமர்வதற்கு ஆள் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்துல 6, 7 நாம் படிக்க வேண்டிய முக்கிய விஷயம் படிப்போமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி
பிரியமானவர்களே, இங்க பாருங்க, இது வந்து இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக பின்னாடி விளங்கினது. நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காம என்ன செஞ்சாரு, அசீரியர்களும் பாபிலோனியர்களும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்து கைதிகளாக வந்து இஸ்ரவேல் தேசத்தை வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் எல்லாம் கைதிகளாக கைப்பற்றி போனார்கள், சிறையிருப்பாக அவர்களை கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா. அதனால அப்போ அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன்னு சொல்றாரு. நீ எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு படிக்கிறியா, எனக்கு காணிக்கை படிக்கிறியா, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறியா, நான் எல்லாத்தையும் ஒரு காலத்துல தள்ளுவேன். எப்ப நீ எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்க பொழுது என்ன செய்யுது, உன்னுடைய பலியும் எனக்கு அருவருப்பானது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேவாலயத்தையும் அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, அவர் தள்ளிவிட்டார். அந்த தேவாலயத்திற்கு பொருள் இல்லாம மக்கள் கொள்ளையடித்து, அரசர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் என்று பின்னாடி 1 ராஜாக்களை நம்ம படிப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து முதலே சொல்றாரு. நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கி இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாவும் இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், நீ எனக்கு உண்மையாக இருந்தால், நீ என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன். நீ என் இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டா நான் அந்த பாவத்தை மன்னிப்பேன். நீங்கள் எனக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பத்திரமா நான் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை விட்டு விலகினீங்கன்னா என்னென்னலாம் ஆகும்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை பார்க்கிறோம். அதன்படியே இந்த 1 ராஜாக்களை அவர் சொன்னபடியே நடந்ததையும் நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்பொழுது வாங்க நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா 1 ராஜாக்களுடைய பெயர் காரணம். சரி, இப்போ 1 ராஜாக்களுடைய பெயர் காரணம் எதுக்கு 1 ராஜாக்கள் ஒன்று வைக்கப்பட்டது என்றால், இது வந்து ராஜாக்களுடைய வரலாறுகளை பற்றி கூறுகிறது. இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், யூத அரசர்கள் இஸ்ரவேல் அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும் அது நமக்கு சொல்வது மட்டுமல்ல, அது தேவனுக்கு பயந்த அரசர்கள், தேவனுக்கு பயப்படாத அரசர்களுடைய வாழ்க்கையும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வைக்கிறதாக இருக்கிறது. அதற்கு இந்த நூல் எழுதப்பட்டது. இதனுடைய எழுத்தாளர் யார் என்று பார்த்தால், இதே வந்து அருமையான நம்முடைய தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக பின்னணி என்னவென்று பார்த்தால், இஸ்ரவேல் நாடு வந்து 2ஆக பிளவுறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி என்றால், அது வந்து யூதா அரசு என்றும் இஸ்ரவேல் அரசு என்றும் 2ஆக பிளவு பெறுகிறதே நாம் பார்க்கிறோம். இது வந்து உலக பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இங்கே பின்னடைவுகள் அல்லது பிளவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, இதில் முக்கிய வசனம் என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 4, 5 உங்களுக்கு இப்பொழுது நான் வாசித்து காட்டினேன் அல்லவா, அந்த வசனம்தான். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாயும் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் சொல்றார். சரிங்க பிரியமானவர்களே, இந்த புத்தகத்துல 1 ராஜாக்கள் வரக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் யாரு? தாவீது, சாலமன், ரெகோபெயாம், யெரொபெயாம், ஆகாப், எலியா, யேசபேல், இவர்களை பற்றியெல்லாம் இதில் நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, பாருங்க, இப்போ இந்த பெயர் காரணம் ஏன் வந்தது என்று சொன்னால், நான் சொன்னேன் ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டது என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, இது ராஜாக்கள் என்று பொருள் தரும் எபிரேய வார்த்தையான மேலேக்கிம் என்ற அந்த வார்த்தை முதலாவது வசனத்துல வருகிறது. வஹாமெலேக் என்று சொல்லி வருகிறது. அப்படின்னா இப்போது அரசர் என்று பொருள். இப்படியாக அரசரை பற்றிய காரியங்களை வந்து சொல்லுகிறதுனாலே இதற்கு ராஜாக்கள் என்று பெயர் வந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது மூல பாஷையான எபிரேய பாஷையில இருந்த பொழுது நாளாகமம், அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து சாமுவேல் புத்தகமும் இந்த ராஜாக்கள் புத்தகமும் நாளாகம புத்தகமே முழு புத்தகங்களாக தான் இருந்தது. சாமுவேல் புத்தகம் என்று தான் இருந்தது. ஆனால் அது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது கிரேக்க மொழியில் இருக்க வார்த்தைகள் அதிகமாக இருப்பதினாலே என்ன ஆகிட்டது என்றால், இது தோல் சுருளிலே தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க, தோல் சுருளை தான் எழுதுவாங்க. அதனால பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக வரும் என்பதற்காகவே சாமுவேல் புத்தகத்தை 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்றும், இந்த ராஜாக்கள் புத்தகத்தை 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்றும்,
நாளாகும் புத்தகத்தை 1 நாளாகும் 2 நாளாகும் புத்தகம் என்றும் பிரித்தார்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்து பாருங்க, இந்த காலம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலத்தை பார்க்கிற பொழுது கிமு 722 கிமு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 722 வருடத்தில் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அசீரிய சிறைவாசத்திற்கும் கிமு 586 யூதாவுக்கு ஏற்பட்ட பாபிலோனிய சிறைவாசத்திற்கும் காரணம் கீழ்ப்படியாமை, விக்கிரகாராதனை, தீய வாழ்வு என்பவையே என விளக்கும் எழுத்தோவியமாக இது எழுதப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் இருந்த அரசர்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரியா நடந்தது, ஏன் பாபிலோனிய சிறைவாசம், அசிரியர்களுடைய சிறையிருப்பாக ஏன் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போனார்கள், யூதா மக்கள் எல்லாம் ஏன் பாபிலோனிய சிறையிருப்பாக பிடிக்கப்பட்டு போனார்கள் என்பதை விளக்குவதற்காக, ஏன் என்று இதற்கு முக்கிய காரணம் கீழ்ப்படியாமை, ஆராதனை மற்றும் தீய காரியங்கள், தீய நோக்கம், தீய காரியங்கள் என்பவைகளை விளக்குவதற்காக என்பவைகள் தான் காரணம் என்பதை நமக்கு வலியுறுத்துவதற்காகவே எழுதப்பட்ட ஒரு எழுத்தோவியமாக இது திகழ்கிறது பிரியமானவர்களே. சரி, 1 ராஜாக்கள் புத்தகமானது எதை பற்றி சொல்லுகிறதுனா சொல்லுகிறது என்றால், சாலமோன் பதவியேற்ற கிமு 970 முதல் அகசியாவின் அரசாட்சி முடிந்த கிமு 853 வரையிலான 123 வருடங்களாக நடைபெற்ற காரியங்களை, அதில் அரசாண்ட அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு காட்டுவதாக அமைகிறது பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்து இந்த நூல் கிமு 930 ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயலை, ஒரு முக்கியமான திருப்பத்தை அது காட்டுகிறது. 930 கிமு 930 என்ன நடந்தது என்றால், ஒரு ஐக்கிய நாடாக இருந்த இஸ்ரவேல் ஐக்கிய நாடு 2ஆக பிளவுபட்டு வடக்கு நாடு, தெற்கு நாடு என்று ஆனது. அதாவது வடக்கு நாடு இஸ்ரவேல் வடக்கு நாடாகவும் தெற்கு நாடாக யூதாவும் இருந்தது பிரியமானவர்களே. அதாவது கிமு 930 அப்படி என்ன விசேஷம் என்றால், சாலமோன் மரணம் அடைந்ததும் அந்த நாளில்தான் நாடு, அந்த ஆண்டில்தான், அதே ஆண்டில்தான் அந்த நம்முடைய இஸ்ரவேல் ஐக்கிய அரசானது 2ஆக பிளவுற்றது. யூதா அரசும் இஸ்ரவேல் அரசும் பிளவுற்றது பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்ததாக பாருங்க, முதலாம் ராஜாக்கள்ல கிறிஸ்து வெளிப்படுகிறார் சில இடங்களிலே. இப்படி என்றால், சாலமோனுடைய ஞானம், புகழ், அறிவு, அவர் செய்கிற அரசாட்சி, அருமையான காரியங்கள் முதல் பகுதியில் அவர் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருக்கிறது பிரியமானவர்கள். அதே போல எலியாவும் பார்த்தீர்கள் என்றால், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய ஜெப எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை விட யோவான் ஸ்நானகனை மிகவும் பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் மிகவும் அவர் எலியா எப்படி இருந்தார் என்றால், எதற்கு எடுத்தாலும் ஒரு எலியாவை பற்றி அக்கினியை இறக்குவார், இதை செய்வார், தாம்னா என்ன செய்வார், மிகவும் முரட்டாட்டமாக இருந்து எல்லா காரியங்களும் அவர் செய்வார். அது முரட்டாட்டமாகன்னு சொல்ல முடியாது, ஒரு தைரியம், ஒரு போல்டாக எல்லா காரியத்தையும், ஒரு அன்பு இறக்கம் இல்லாமல் டக்குன்னு எல்லாவற்றையும் அவர் செய்து விடுவார். அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகன் இருந்தார். அதே சில இடங்களிலே எலியாவை பார்க்கிற பொழுது யோவான் ஸ்நானகனை சில இடங்களே நாம் நினைவு கூறலாம். அப்படிப்பட்டதாக இருக்கிறது பிரியமானவர்களே. சரிங்க, இது முக்கிய பகுதிகள் என்னவென்று பார்க்கலாம். 1 ராஜாக்களின் முக்கிய பகுதிகள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பிளவு என்ற சொல்லாட்சி தான். இது 12வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் தான் நாடு 2ஆக பிளவுற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அரசரும் மக்கள் பாருங்களேன், அரசரும் மக்களும் தேவ உடன்படிக்கையை நேர்மையுடன் கடைபிடித்த பொழுது அந்த வாழ்ந்ததனுடைய அடிப்படையாக கொண்டுதான் குறிப்பிட்ட காலம் வரையிலான இஸ்ரவேலுடைய நல்வாழ்வு நிலைத்திருந்தது. ஏன்னா அரசரும் ஒழுங்காக இருந்தார், மக்களும் ஒழுங்காக இருந்தாங்க 12வது அதிகாரத்திற்கு வரைக்கும். அதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லாம் இந்த குளறுபடிகளால் என்னாச்சு, நாடும் குளறுபடியானதாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த முக்கிய வசனங்கள் நான் சொன்ன அதிகாரம் 9வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனம், அதே மாதிரி 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தையும் முக்கிய வசனமாக நாம் கொள்ளலாம். முக்கிய அதிகாரம் என்னது? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் தான். ஒன்றிணைந்த ஐக்கிய அரசு 2ஆக பிளவுற்றது தான் அதை பற்றி சொல்வதுதான் அந்த 12வது அதிகாரம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்படிதான் நம்ம நூல் ஆராய்ச்சிக்கு வரலாம். நூல் ஆராய்ச்சியில் என்னன்னா, இப்போ இந்த 1 ராஜாக்கள் புத்தகமானது 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவிலே என்ன வருகிறது என்றால் ஐக்கிய அரசு,
இரண்டாவது பிரிவிலே பிளவுற்ற அரசு. இந்த 2 பெரிய பிரிவுகளாக நாம் இதை பற்றி பிரிக்கலாம். முதல் பிரிவு என்ன சொன்னேன்? ஐக்கிய அரசு. 1 to 12 வரைக்கும், 12 அது 22 வரைக்கும் பிளவுற்ற அரசு. சரிங்க பிரியமானவர்களே, இந்த முதலாவது சொன்ன இந்த ஐக்கிய அரசை கூட நம்ம என்ன செய்யலாம்? சிறிய 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா சாலமனுடைய நியமனம், சாலமனுடைய உயர்வு, சாலமனுடைய வீழ்ச்சி, இப்படியாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த இரண்டாவதாக உள்ள பிளவுற்ற அரசையும் 3 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னவென்று பிரிக்கலாம்? நாடு பிளவுறுதல், அதற்கு அப்புறமாக பல்வேறு அரசர்களின் காலம். முதல் நாடு பிளவுறுதல், அப்புறம் 2வது பகுதி என்னது? பல்வேறு அரசர்களுடைய காலம். 3வதாக எலியா மற்றும் ஆகாப் அரசருடைய, எலியா தீர்க்கதரிசி மற்றும் ஆகாப் அரசருடைய காலங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இப்படியாக நாம் பிரிக்கலாம். இப்போ ஒன்றிணைந்த அரசில் சாலமோனுடைய வாழ்க்கை வரலாறு 12 வரைக்கும் பார்ப்பீங்க. 12வது அதிகாரத்திற்கு பல்வேறு அரசர்களுடைய கால சாட்சி பற்றி நம்ம பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்கள், இப்போ பாருங்க, இடம் பார்த்தீங்கன்னா எருசலேம் ஒன்றிணைந்த ஒரு அரசரினுடைய, எருசலேம் தான் அந்த ஒன்றிணைந்த அரசனுடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் இப்போ 2 பிரிவுகள் இருக்கு இல்லையா? இஸ்ரவேல் அரசுக்கு சமாரியா தலைநகரம், யூதாவுக்கு எருசலேம் தலைநகரமாகவும் அமைந்தது பிரியமானவர்கள். காலம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி இருக்குல்ல, முதல் பெரும்பகுதியான ஒன்றிணைந்த அரசு 40 வருடங்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த மீதி பகுதிகளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மிகவும் சுவாரஸ்யமான இந்த புத்தகம் பிரியமானவர் என்றால் அது 1 ராஜாக்கள் என்னது, ராஜாக்களை பற்றி சொல்வதனால சாலமனுடைய வரலாறு, மற்ற அரசருடைய வரலாறு, யூத அரசர்கள், இஸ்ரவேல் அரசர்கள் என்று சொல்லி மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாபிக் போகும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு அந்த நோட்டு புத்தகம், பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அதுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நீங்களும் வீட்டிலேருந்து தியானம் பண்ணுங்கள், மற்றவருக்கு சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையில், இந்த அரசருடைய வாழ்க்கையின் வழியாக நம்ம பல கருத்துக்களையும் பல அறிவுரைகளையும் பல பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் மத்தியில் உலாவுகின்ற